أَمَّنْ هَذَا الَّذِي يَرْزُقُكُمْ إِنْ أَمْسَكَ رِزْقَهُ بَلْ لَجُّوا فِي عُتُوٍّ وَنُفُورٍ. அம்மன் ஹாதல்லதி யர்சுக்கும் இன்னம்சக ரிஸ்கஹு பல்லஜ்ஜு ஃபி உத்துவி வனுஃபூர். அம்மன் மரம் கேள்வி வருது. இல்லை மரம் அதே தான். அம்மன் ரெண்டு வார்த்தை. அப்போ இதுவும் அந்த கேள்வியோட கனெக்ட் ஆகுது. சரிதானே? அல்லது யார், அல்லது யார். ஹாசா இவன். ஓகே, ஹாசாண்டா இது. ஒரு மனுஷன் சொல்கிறேன்டா இவன், இல்லாடி இது. அல்லதி எர்ஜுக்கும். ரசக என்று சொல்கிறது உணவளிக்கிறவன், ரிஸ்க் தாரவன். யாருக்கு ரிஸ்க் தாரவன்? கும், உங்களுக்கு, உங்களுக்கு ரிஸ்க் தாரவன். அப்போ இது அல்லதி வாரத்தால் உங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் அப்படி வரும். யார் இது உங்களுக்கு, அல்லது யார் இது உங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன். விளங்குச்சா? இப்போ எங்கட தலையில் உங்களுக்கு யார் இது உங்களுக்கு சாப்பாடு தரக்கூடியவன், உங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன், உணக்களிக்கக்கூடியவன், வளவழிக்கக்கூடியவன். ரிஸ்க் என்றா எல்லாமே எடுக்கலும். எங்களுக்கு உடுப்பு தாரது, எங்களுக்கு உடு தாரது, வான் ரிஸ்க் என்றா எல்லாமே இருக்குது. இன்னும் உணவு வேண்ட எடுக்கலும். அம்சக ரிஸ்கஹூ. ரிஸ்கஹூ என்று சொல்கிறது ஹூ என்றா அவன், ரிஸ்க் என்றா ரிஸ்க் உணவு எடுங்களேன். அப்போ அவனது உணவை, அவனது உணவை அம்சக. நினைவு இதே மசக்கத்தான் வந்துச்சு அந்த தயிருக்கு. இதா மசக்க கண்டா, தடுத்து வச்சு கொண்டிருக்கிறை, தடுக்கிறேன் அர்த்தம். இன வந்துச்சு யும்சிக்குன்னு மசக்க, தடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ அது சுக்குநல் வாரத்தால் மிகவும் கனமில்லை. அவர் அது சுட்டியாது இல்லை, அது கிராமர் கிளாஸில் நான் அவளை சொல்லித்தரேன். நீங்கள் கிராமரை சொன்னேன்டா இது அர்த்தம் பார்க்குறோம் குழம்பிடுவாங்க, என்ன கனமில்லைன்ட்டு. இது அர்த்தம் பார்க்குற கிளாஸ். அம்சக்க, அம்சக மசக்கன்னு சொல்கிறது தடுத்து வச்சிரை. மசக்க இதை மசக்க இது ரூட்டை தடுக்கிறேன் அர்த்தம். இன்னால் தடுத்து விட்டான் என்றால், இதுக்கு நான் சொன்னேன் என்றால் என்று போட சொல்லி, அப்போ உங்களுக்கு லேசி. இன்னெண்டா என்றால் அவனுடைய ரிஸ்கை, அவனது ரிஸ்கேண்டா இன்னும் உடையண்டு வரும். அவனுடைய ரிஸ்கை அவன் தடுத்து விட்டால் என்றால், விளங்கிச்சாம்மா, உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் யார் இது, இவன் யார் அப்படி அர்த்தம் வருது. அப்படி ஏண்டா பேசிக்காக சிம்பிளாக அர்த்தம் சொல்கிறேன்டா, அவனுடைய ரிஸ்கை அவன் தடுத்து விட்டான் என்றால் உங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் யார், உங்களுக்கு சாப்பாடு தரக்கூடிய, சாப்பாடு மட்டுமில்லை எல்லா விஷயமும் தரது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்றைக்கு நான் நினச்சேன், இப்போ நாங்கள் நினைக்கிறோம் தான் எங்களுக்கு ரிஸ்க் தாரைவார், எங்களுக்கு ரிஸ்க் தாரே, ஜொப் தான் ரிஸ்க் தாரே. இது எல்லாமே இந்த திருப்பி ஒரே விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவு காட்டுறேன். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு ரிஸ்க் வாரே, ஜொப்பால் தான் ரிஸ்க் வாரே, எங்களுக்கு உம்மா அப்பா தான் ரிஸ்க் தாரே, இல்லை எங்களுக்கு புள்ளைகள் தான் உம்மா அப்பாவுக்கு வயசாவினா ரிஸ்க் தாரே, இதெல்லாம் எங்களோட பிஸ்னஸ் தான் எங்களுக்கு ரிஸ்க் தாரே, இதுதான் எங்களோட தலையில் ஓடுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், இல்லை நான் நினச்சிட்டு உனக்கு ரிஸ்க் வரக்கூடாதுண்டு. அம்சக்க, அப்படி நான் நினச்சிட்டேன்டா உனக்கு ரிஸ்க் வரக்கூடாதுண்டு. உனக்கு யாருக்கு ரிஸ்க் தரையிலும்? சுப்ஹானல்லாஹ், யாருக்குமே ரிஸ்க் தரையில. ரப்பு தடுத்துட்டான்டா. இந்த குருவியை பார்க்கல எங்களுக்கு எப்படி குருவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை வச்சு கொண்டிருக்கிறான் புலாம, அதே மாதிரி என் ரிஸ்கை நிப்பாட்டிட்டானேண்டா. எனக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் யார்? சுப்ஹானல்லாஹ், ஒருத்தருமே இல்லை அல்லாஹ் தவிர. அம்சகை ரிஸ்கஹு. இனி இன்னொரு விஷயம் மிகுது, ரிஸ்கஹு என்றா அவனுடைய ரிஸ்க். அவன் யார்? அல்லாஹ் ஜல்லது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் தின்ற அத்தனை ரிஸ்க்கும் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு சொந்தமேண்டு, அவனது ரிஸ்க். அப்படின்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமானதான் எங்களுக்கு தந்திக்கிறான். நாங்கள் தின்ற சோறு ரப்புக்கு சொந்தமானது, நாங்கள் குடிக்கிற தண்ணி ரப்புக்கு சொந்தமானது. அவன் தான் எங்களுக்கு பாவம் என்று தந்திக்கிறான். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் ஒவ்வொரு வாய் சோறு போட கொலையும், ஒவ்வொரு சாப்பாடு தின்ன கொலையும் எங்களோட தள்ள வரணும், இது ரப்புக்கு சொந்தமானதான் நான் திட்டு வந்திருக்கிறேன், அவன் தான் எனக்கு தந்திக்கிறான். இது தலைக்கு வரணும். அதுதான் இந்த ஆயத்து சொல்லுது. அம்மன் ஹாதல்லதி இல்லை, அம்மன் ஹாதல்லதி யர்சுக்கும் அம்சக ரிஸ்கஹு பல் லஜ்ஜு ஃபி உதுவி வனுஃபூர். பல் மாறாக, லஜ்ஜு
லஜ்ஜு என்று சொல்கிறது வந்து வரம்பு மீறுறது. என்னது? வரம்பு மீறுறது. ஃபி உத்துவி வனுஃபூர். உத்து என்று சொல்கிறது வந்து ஆணவம். நுஃபூர் என்று சொல்கிறது வந்து வெறுப்பு. என்னது? வெறுப்பு. அப்படி என்றால் அவங்க வந்து ஆணவத்தின் காரணமாகவும் வெறுப்பின் காரணமாகவும் என்ன செஞ்சுக்கிறாங்க? வரம்பு மீறிக்கிறாங்க. வரம்பு மீறில் உச்சக்கட்டத்துக்கு பேசிக்கிறாங்க. லஜ்ஜு என்று சொல்கிறது வரம்பு மீறி அவங்க எப்படி செய்யணுமோ அதை விட கொஞ்சம் ஓவராக பெய்து கொண்டு இருக்கிறாங்க. வரம்பு மீறிக்கிறாங்க. ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. ஒரு மனுஷன் நிற்க வேண்டிய லிமிட் அவங்க லிமிட் தாண்டிக்கிறாங்க. அந்த லிமிட்டை தாண்டிக்கிறாங்க. எதில் தாண்டி? என்னது காரணமாக? அவங்க அடிக்கிற வெறுப்பும் அவங்களோட ஆணவம் அவங்களோட பெருமையும் காரணமாகும். அப்படின்ற இவ்வளோ தெளிவான குர்ஆன் வந்தும் இவ்வளோ தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸ்பிளைன் பண்ணியும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. என்ற ஒன்று அவங்களோட பெருமை, அடுத்தது அவங்களோட வெறுப்பு. அந்த வெறுப்பின் காரணமாகவும் பெருமையின் காரணம் ஆணவம் அவங்களோட பெரிய தரது காரணமாகவும் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? வரம்பு மீறி பெய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க சரியண்டா அதை அவங்க ரிஸ்க்கை தின்னக்குள்ள அவங்க வந்து அவங்கக்கிட்ட பணிவு தன்மை வரணும். அதுக்கு பணிவு தண்டு வராமல் அதுதான் பல்லுன்ற வார்த்தை பாவிச்சிக்க. அதுக்கு மாறாக அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? அவங்க வரம்பு மீறி பெய்து கொண்டிருக்கிறாங்க. சும்மா